ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நான் சரஸ்வதி விஜய். சோ இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் வீடியோ, அதாவது ஒரு சிட் டவுன் வீடியோ பேசியே ரொம்ப நாளா ஆச்சுங்க. என்ன சரஸ்வதி? ஆமா, ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. சோ இந்த வீட்டுக்கு வந்து இதோட 1 year 2 months ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு. என் பர்த்டேயோட முடிஞ்சு போச்சு. சோ அதெல்லாம் நாங்க நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைப்போம். இந்த மாதிரி டைமே கிடைக்காதனால ஒரு வீடியோ போட்டுடலாம், நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் இன்னைக்கான வீடியோ. சோ அது மட்டும் இல்லைங்க, நானும் சரசும் சந்தித்து, அதாவது 2015 சந்திச்சு, 14 சந்திச்சு, 15 கல்யாணம் பண்ணி அப்படியே காலங்கள் கடந்து பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு 11 வருஷம் லைஃபை சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிட்டோம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் இந்த வருஷம் நம்ம பண்ணியாகணும்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சேர்த்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். இதெல்லாம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் இந்த லிஸ்ட்லயே இல்ல, எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வருஷம் ஒன்றும் இல்லை, இந்த கையை கொடுத்துட்டு போயிடுவாருன்னு தான் நினைச்சேன். பட் வந்து ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வீடு, நம்ம ட்ரீம், நம்ம கனவு. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து வீடுன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். ஸோ அந்த வகையில நாங்க நினைக்காத டைம்ல நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ், கடவுளோட பிளெஸிங்ஸ், எங்க அப்பாவோட பிளெஸிங்ஸால ஒரு சூப்பரான வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. அந்த வீட்டுல வந்து நாங்க 1 வருஷம் ஆச்சுங்க. ஒரு சூப்பரான, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு ஷிஃப்ட் பண்றப்ப நம்ம நிறைய விஷயங்கள் யோசிப்போம். ஒரு நல்ல நேரம் இருக்கணும், நம்மளுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகணும், நம்மளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஆகணும், கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஐயோ நம்மளுக்கு சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகலன்னு தோணும். ஒரு குட் ஃபீல் இருக்கணும், நல்ல வைப்ரேஷன், அடுத்தா நல்லா தூக்கம் வரணும். ஸோ அதெல்லாம் ஒரு வீட்டுக்கு வரதுக்குலாம் நிறைய யோசிப்போம். நாங்கள் வந்து பாலக்காரில இருந்து பீமநகர் வரப்பையும் சரி, ஸோ பீமநகர் வரப்ப ஐயோ சூப்பரா இருக்கு, பீமநகர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். 5 டே ஷிஃப்ட் ஆனவங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியஸ்ட் மெமரிஸ் தான் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீட்டில் நம்மளுக்கு இருக்கு. நாங்கள் வந்தோடனே எங்களோட ஆனிவர்சரி, இந்த வீட்டில் வந்து நாங்கள் ஸ்டெப்பின் ஆனோடனே எங்களோட ஆனிவர்சரி வந்துச்சு. அந்த ஆனிவர்சரிக்கு நாங்கள் இங்கேருந்து தான் துபாய் போனோம். ஓகே, ஆமாம். ஸோ அது வந்து பிப்ரவரி மந்த். அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மேல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் கார், ட்ரீம் கார் ரோமா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ரோமாக்காக ஒரு கார் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமாக்காக கார் வாங்கணும். இதுதான் வந்து இந்த வீட்டில் வந்து செகண்ட் ஹாப்பினஸ். கரெக்டா? கண்டிப்பா. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை போடுறது. அதாவது எங்களோட குலதெய்வ சாமிக்கு நாங்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் எடுத்து தான் மொட்டை போடுற மாதிரி இருக்கும். பிரசித்தியாக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு தான் மொட்டை போட்டோம். லாங் வெயிட் இருக்கணும். ஸோ எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக அமைஞ்சு ரோமாக்கு எப்போ மொட்டை அடிப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்து தான் அதுவும் அமைஞ்சது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வீட்டுக்கு அமைஞ்சோடனே எங்களுக்கு செம ஹாப்பியா இருந்துச்சு. இல்லை சார்? ஆமா, உண்மைதான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஒரு டக்குன்னு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து பெரிய விஷயம். பட் அதுக்கு பின்னாடி நாங்க வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் மீண்டு தான் வந்திருக்கோம். எனிவேஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எப்பயுமே வந்து லைஃப்ல வந்து நம்ம இந்த ஹோப்பே லாஸ்ட் மினிட் வரையும் விட்டுறக்கூடாதுங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்குமோ அவ்வளோ தூரம் நம்ம எங்கே இருந்தாலும் மேலே ஏறி வந்துடலாம். ஸோ அதுதான் எங்கள் லைஃப்பில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அதான் த்ரூ எங்கள் சேனல்ஸில் எங்களால் முடிஞ்ச இடத்துல நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ லைஃப்பில் இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம். என்னது? பிரசித்தியாக வந்து சீரியல் சான்ஸ் கிடைச்சது இந்த வீட்டில் தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ். ஏன்னா டூர் நம்ம அரேஞ்ச் பண்ணி போகிறது, மொட்டை அடிக்கிறது, அது நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட நடந்துதான் ஆக வேண்டியது விஷயம். பட் ஒரு சீரியல், விஜய் டிவி மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல ஒரு கான்கிரீட்டான ரோல், கண்மணி அன்புடன்ல மாயான்ற ரோல் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த கேரக்டரா வருது. ஏன்னா நாங்க போயிட்டு டிஸ்கஸ் பண்ணப்பலாம் சொன்னாங்க, ஒரு நாள் வர்றது, ஒரு சீன் வர்றதுனாவே ரொம்ப கஷ்டங்க. ஒரு கான்கிரீட்டான ரோல், அதுவும் டக்குன்னு கிடைக்கிறதா ஒரு மேஜிக் மாதிரி தாங்க. ஸோ அதுவுமே அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய 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 ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் இவ்வளோ மெமரிஸ் நம்மளுக்கு இந்த வீட்டில் இருந்து இருக்கு. கம்மிங் டு த செகண்ட் ஆனிவர்சரி, அதாவது எங்களுக்கு செகண்ட் ஆனிவர்சரி. கரெக்டாக? இந்த வீட்டுக்கு வந்து 2வது ஆனிவர்சரி, நம்ம கல்யாணம் நடந்து கணக்கு போட்டால் 11th ஆனிவர்சரி. ஸோ இந்த ஆனிவர்சரி சம்திங் ஸ்பெஷலாக நம்ம ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரசுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். மென்டலி வந்து நிறைய பிளான் பண்ணுறேன், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். பட் டைம் கன்ஸ்டன்ஸ், பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா கம்மி பீரியட் தான் இருந்தது, அதனால நம்ம எங்கேயும் போக மாட்டோம். இங்கதான் வந்து ஏதாவது பண்ணணும், சரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு புது ட்ரெஸ் போட்டு அப்படி போயிடும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் இங்க உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ரைட்டு, 11வது வருஷம் ஒரு மெமரபிளா ஆக்கியே தீரணும்.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களோட பயணம், அதாவது லைஃப் வந்து எப்பயுமே ஒரு நல்ல டிராவல் வந்து லைஃப்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு பெரிய லெசன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் டிராவல் வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது கோவா. அது எங்களோட ஆனிவர்சரி அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம் 2023. ஸோ அது வந்து இந்தியாவில் போன ஃபர்ஸ்ட் ட்ரிப் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் போனோம், மலேசியா போனோம், தாய்லாந்து போனோம், துபாய் போனோம். ஸோ இது எல்லாமே வியட்நாம் போனோம். இதெல்லாம் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணது, அங்கே போட்ட பிள்ளையார் சொல்லி தான். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு இந்த இடத்துக்குலாம் கூட்டு போகணும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், லைஃப்ல வந்து கொடுத்துச்சு. லைஃப்ல வந்து நம்ம டெட் பெட் போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோ ஒரு அந்த வரைக்கும் போயிட்டு வந்தனால இருக்கிற லைஃப்பை வந்து மெமரபிளா மாற்றணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணும் ஃபேமிலியோடன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவேன். ஸோ கமிங் பேக் டு 11th anniversary. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலான்றப்ப சரசுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், டக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி ரைட், 11வது வருஷம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ஆஃப் லவ். உலகத்தில் மொத்தம் 7 அதிசயம் இருக்கு. எல்லா அதிசயமும் வெளிநாட்டில் தான் இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க ஒரு அதிசயம் தாஜ்மஹால். அதுவும் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எத்தனை அதிசயங்களும் வந்து ஒரு லவ்வ குறிக்கிற ஒரு விஷயமா வந்து இல்ல. அதுல ஒன் அண்ட் ஒன்லி த மோஸ்ட் ரொமான்டிக் தாஜ்மஹால். கல்யாண ஆனிவர்சரிக்கு வந்து இதை விட ஒரு சிறப்பான இடம் இருக்குமான்னு தெரியல. கரெக்டா அமைஞ்சுது. நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஆக்ரா டெல்லி 2 போலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஜென்ரலா சர்ச் பண்ண எனக்கு மைண்ட்ல இல்ல. ஸோ இந்தியாவோட கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா. சாரி, இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேபிட்டல். உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் ஆக்ரா, ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர், இந்தியாவோட கேபிட்டல் டெல்லி. இது மூணையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பிளான்ஸ் அமைஞ்சுது. அதுவுமே எப்பயுமே நேச்சுரலா ஒரு ட்ரிப்பும் அமையணுங்க. ஏன்னா டக்குன்னு அமையாது. ஏன்னா லாங் ட்ரெயின்னால அந்தந்த டேட்ஸ்லாம் இருக்கும். நான் ஏதாச்சும் ஒரு டேட்டை பார்த்து டிக்கெட் போட்டேன். அந்த டேட்ல இருந்து நம்ம லேண்ட் ஆகுறது, அடுத்த நாள் கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு மூணுமே சூப்பரா ஒரு ட்ரிப்பா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சரசுக்கு வந்து எப்படி இருக்கு இந்த விஷயம்? எனக்கு ஆக்சுவலா நான் வந்து ஜோதா அக்பர் ஃபேன். ஓகேவா, நான் வந்து ஜீ தமிழ்ல நினைக்கிறேன், எதுல அந்த சீரியல் வந்ததுன்னு தெரியாது, அந்த இதுல போடுவாங்கல்ல, ஓடிடில போடுறப்ப அது பார்த்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். எனக்கு அந்த ஹிஸ்டரி அக்பரோட அந்த ஒவ்வொரு இதுவும் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நான் இதை நேர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சேன். பட் நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால நான் உள்ள இருந்த தேக்கி வச்ச ஆசைய எனக்கே தெரியாம என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா இந்த டைம்ல ரொம்ப சரியா ஆனிவர்சரிக்கே வந்து புக் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நிஜமா அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அந்த செஞ்சுரியில, 15th century நினைக்கிறேன், அக்பரோட காலகட்டம். அங்க அப்போ அப்படிலாம் எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஸோ நாங்கள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிராவல் வந்து எங்கள் அம்மா ஃப்ளைட்டில் போக சொன்னாங்க. ஃப்ளைட்டில் போனால் பட்ஜெட் வைஸ் அதிகமாகிடும், இந்த டைம் நம்ம பட்ஜெட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயின், அதாவது 2 days ஃப்ரம் ட்ரிச்சி, 2 days ரிட்டர்ன் ஃப்ரம் டெல்லி அப்படின்ற மாதிரி தான் ட்ரெயின், 40 hours ட்ரெயின் ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டூருங்க அது. இந்த மாதிரி பிளான் பண்ணி போயிட்டோம்னா பக்காவா சேஃபாக நம்ம ஊருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தன்ற அளவுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் போகிறதுனா போகலாம். ஸோ நான் வந்து நிறைய விஷயம் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஊருக்கு அங்கே ஊருக்குன்னு இல்லைங்க, உங்கள் டைமை வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது உங்கள் உள்ளூரில் இப்போ நாங்கள் திருச்சியில் இருக்கோம், முக்கம்பூர் கூட ஒரு டே எடுத்து போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தான் அதோட வேல்யூனஸ் நம்மளுக்கு புரியும். ஸோ வித்தவுட் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி நத்திங், ஏர்னிங் இஸ் மணி இஸ் நத்திங் என்ற மாதிரி தாங்க. கரெக்டா? ஆமாம். ஸோ வாழ்க்கை வந்து எங்களோட இதில் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அன்பு பரிமாறணும், ஸோ நம்மளுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணுன்றதுலாம் நாங்க இந்த ஜெனரேஷன் வந்து உணர்ந்தது அண்ட் நாங்க பண்றது. அடுத்த ஜெனரேஷன் என்ன உணர்வாங்க? ஜெனரேஷன் அபார்ட் ஃப்ரம் நாங்க உணர்றது. ஏன்னா எங்க அப்பா அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா, எங்க அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லா ஒர்க். எங்க அம்மா வந்து சேவிங்ஸ், என்ஜாய்மெண்ட், பிள்ளைங்களை பார்த்து ஸ்பிட் பண்ணி செஞ்சுட்டாங்க. நாங்களும் அதான் ஒரு பார்ட்டை சேவ் பண்ணிக்கணும், ஒரு பார்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிக்கணும், ஒரு பார்ட்டை வந்து ஃபியூச்சருக்கு எடுத்து வச்சிடணும். ஸோ இதுதான் செல்ஃப் கேரும் வந்து நாங்க இப்போலாம் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும், செல்ஃப் கேர் இது எல்லாமே வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் வந்து உங்க உடம்ப பார்த்துக்கோங்க, எல்லாரும் உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்குன்னு வேல்யூபிள் டைம் கொடுங்க,
அது ரொம்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப ரீசெண்டா வந்து இந்த பேக் பெயின் இருந்துச்சு. ஸோ இந்த பேக் பெயினோட ஏன் இவ்வளவு டிராவல் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்பயே நம்மளுக்கு பேக் பெயின் வந்துருச்சு, இதான் போக போக என்ன வரும் தெரியாது. அதுக்கப்புறமேட்டு நான் இங்கெல்லாம் போலன்னு வருத்தப்படக்கூடாது. நல்லா இருக்கப்பே நம்ம உடம்புல ரத்தம் எனர்ஜி சூடா இருக்கப்பே எல்லாத்தையும் நம்ம சுத்தி பார்த்தரணும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து பல்ஜ் வரவங்க நிறைய பேரோட ஸ்டோரி வந்து நான் கேட்டேன். அது வந்து நம்மளை விட்டு நீங்காது போல, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்துச்சுன்னா லைஃப் லாங் இருக்கும். இவங்க பிசியோ பண்ணி வாக்கிங் போய் எப்படி எதை பண்ணக்கூடாதுன்றாங்களோ அதை பண்ணாம எதை பண்ணுன்றாங்களோ அது பண்ணிட்டு உடம்ப பாத்துக்கணும், அவ்வளவுதான். நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு அங்கிள் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு 30 இயர்ஸா இருக்கு, நான் வந்து நடக்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்றேன், நடக்கிறப்ப படிக்கட்டேன்னா கிராஸ்ல இருவேன், கிராஸ்ல இறங்குவேன், குனிஞ்சு எதையும் எடுக்க மாட்டேன், எதையுமே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க மாதிரி நிறைய பேர்த்த மீட் பண்றோம், அவங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ வந்து பெருசா எனக்கு பெயின் இல்லை, ரொம்ப நேரம் படுக்கவும் மாட்டேன், ரொம்ப நேரம் உட்காரவும் மாட்டேன், கிளப் பண்ணி வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். நடக்கவே முடியாம இருந்தீங்க. ஆமா, இப்போ வந்து ஃபார் பெட்டர். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம். நீங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிராவல் சீரியஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போறீங்க. நான் வந்து அழகழகா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். ஜோதாபூருக்கு போறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த தாட்டி வந்து ஃபுல்லா வெஸ்டர்ன் ட்ரெஸ் இல்லாம நீங்க பொதுவா என்னை பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு மாதிரி இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் தான், லைக் வந்து ஃப்ராக்ஸ், டிஷர்ட், பேண்ட்ஸ் இப்படிதான் போடுறேன் வெளியிலன்னு போறப்போ. பட் நம்ம ஊருக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் பார்க்க போறப்போ குர்த்திஸா வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து தீம் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்டரும் போட்டிருக்கேன். வந்தவொடனே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். விஜய், நான் சரஸ்வதி விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.